அந்த பெற்றோரில் இருவரோ இருவரில் ஒருவரோ நோய்வாய்ப்பட்டு உங்களிடத்திலே இருந்தால் அவர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். இன்னைக்கு அதிகமா குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, அத்தா மூத்தாயிட்டாரு, அம்மாவை யார் பார்த்துக்கிறது? நான்லாம் பார்க்க முடியாது, நான் துபாயில் இருக்கிறேன், நான் பார்க்க முடியாது, எனக்கு சென்னையில் வேலை இருக்குது, அதனால பெருச்சாவளத்தில் இருக்கிற அந்த புள்ள பார்த்துக்கிட்டோம், கீரனூர்ல இருக்கிற இந்த புள்ள பார்த்துக்கிட்டோம், மாசம் மாசம் நான் காசு அனுப்பிடுறேன், நீ எங்க கவலைப்படுற, உனக்கும் சேர்த்து நான் அனுப்பிடுறேன், எல்லாம் ஒத்துக்குவானா? இது நடக்கிறதா இல்லையா? எத்தனை தாய்மார்கள் மனக்குமுறலோடு அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. ஆண் பிள்ளைகள் பாற்றுக் கொள்வதில்லை, வேற எங்கேயோ கட்டி கொடுத்த பெண் பிள்ளைகள் தன்னுடைய தாயை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆம்பளை பசங்க பார்க்கறது இல்லை. நடக்குதா இல்லையா? அந்த பெற்றோர் நம்ம சிறு வயதிலே இருக்கின்ற பொழுது, படிக்கின்ற பொழுது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நமக்காக வேண்டி எந்த எல்லைக்கும் செல்ல அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ரீசெண்டாக சவுதியில் நடந்த ஒரு நியூஸு, ஒரு அண்ணனும் தம்பியும் அம்மாவை, அத்தா மூத்தாயிட்டாரு, அம்மாவை நான் தான் பார்த்துக்குவேன் ஒரே சண்டை. எந்த அளவுக்கு சண்டை ஆயிடுச்சுன்னா கோர்ட்டுக்கு கேஸ் ஆகி கோர்ட்டுக்கே போயிடுச்சு. சமீபத்தில் வந்த நியூஸு, கோர்ட்டுக்கே போயிடுச்சு. கடைசியில் அந்த நீதிபதி என்ன செஞ்சாரு, சமாதானப்படுத்திப்பா, ஒரு மாதம் நீ பார்த்துக்க, ஒரு மாதம் நீ பார்த்துக்க அப்படின்னு கடைசி என்ன செஞ்சாங்க, சமாதானப்படுத்தி அனுப்பிச்சாங்க. அந்த அம்மா கையில் சொத்து பத்திரம் எதுவும் இருந்துச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாது, அதை விட்டுருங்க. ஆனால் என்னுடைய தாயை நான் தான் பார்த்துக் கொள்வேன்னு அவங்க சண்டை போட்டதாக நாம் நியூஸ்லேயே பார்க்கிறோம். இதெல்லாம் கேட்குறப்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இந்த உலகத்திலே இருக்கிறது. நீங்கள் சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது எதுக்கு அழுகிறீங்கன்னு தெரியாது, முழிச்சிருந்து பார்த்துக்கிட்டாங்க, தூக்கத்தை அவர்கள் உங்களுக்காக வேண்டி விட்டார்கள், நீங்கள் கழித்த சிறுநீரையும் மலத்தையும் தன்னுடைய கையால் அவர்கள் அள்ளி போட்டார்கள். யாராவது சொல்லுங்களேன், பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மா நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்களா? பையனுக்கு கஞ்சி வச்சா அம்மாவும் அதே கஞ்சி தான் குடிப்பாங்க, அம்மாவா இல்லையா? ஏன் அப்படி செய்ய வேண்டும்? ஆக இவ்வளவு செய்த அந்த பெற்றோருக்கு நோவினைப்படுத்தினா அல்லாஹ் என்ன செய்வாங்க? யோசிச்சு பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் தான் உன்னுடைய சொர்க்கமும் நரகமும். அவங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அப்படித்தான் உங்க சொர்க்கமும் இருக்கு, நரகமும் இருக்கு.